மனுஷங்க எதை வீரம்னு நினைக்கிறாங்கன்னா அழிவை நோக்கி போகிறது தான், அழிவை எதிர்கொள்வது தான், அழிவை நேருக்கு நேராக சந்திப்பது தான் வீரம்னு நினைக்கிறாங்க. மரணத்தை நேருக்கு நேராக சந்திக்க வேண்டும், அதுதான் வீரம்னு நினைக்கிறாங்க. மரணத்தை பார்த்து பயப்படுறோம்ல, மரணத்தை பார்த்து பயம், முதுமையை பார்த்து பயம், நோய்களை பார்த்து பயம் அப்படின்லாம் இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க, நோயை நேருக்கு நேராக சந்திப்பது. நோயை வெல்ல வேண்டும் என்றால் நோயை பார்த்து நீ ஏன் பயப்படுற, இதை பாரு, நான் கண்டதையும் சாப்பிட்டு என் உடம்புல நானே ஒரு நோய்களை வரவழைத்து கொள்கிறேன், நான் நோயை பார்த்துலாம் பயப்பட மாட்டேன். அப்படி அந்த மாதிரி புரியுதா? எப்படின்னா நோயை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு நோயை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நோயை பார்த்தா பயப்படணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, நான்லாம் நோயை பார்த்து யாருக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோய்களை பார்த்துலாம் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு நோய்களை வரவழைத்து கொள்கிறார்கள். இவங்க உடம்புல நோய் வந்துடுது. அப்போவும் என்ன பண்ணுறாங்க, நோயோடு இருக்கும்போதும் இவங்க நோயை பார்த்தே பயப்பட மாட்டாங்க, கண்டதையும் சாப்பிட்டுட்டு ஒரு மாத்திரையை போட்டுப்பாங்க. அந்த மாதிரி தன்னை தைரியமானவர்கள் என்று காட்டிக்கொள்வார்கள். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கண்டதையும் திங்கிறது. இறைச்சி, அது இது, பிரியாணி, ஸ்வீட்டு, அது இதுன்னு திங்க வேண்டியது. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது, சுகர் வந்துடும், அல்லது வேறு ஏதாவது நோய் வந்துடும். அப்புறம் நோய் வந்தப்புறம் உணவு கட்டுப்பாடே இருக்காது, அப்பவும் கண்டதையும் திம்பாங்க. நான்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை நோய் வந்தால் என்ன, அப்படின்னு நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு மாத்திரையை போட்டுற வேண்டியது தான். அதுக்காக ஐயோ வந்துருச்சேன்னு பயந்துட்டு இருந்தால் அப்போ வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போவுமே இந்த நோய்க்கு பயப்படுறதே கிடையாது. நோயை பார்த்தா பயப்படணும், நடுங்கணும், அப்படி நோயினாலே பயப்படணும், கழிந்து விட வேண்டும், அந்த அளவுக்கு பயப்படணும். அப்போ தான் உங்கள் உடம்புல நோய் வருவதற்கு முன்பே நீங்கள் விழிப்போடு தயாராக இருப்பீர்கள். அப்போது யார் நோய் வருதுன்னா, இந்த சண்டை போடுறாங்க பாருங்கள், சண்டை போடுகிற மனநிலை உடையவர்களுக்கு தான் நோய் வரும். ஏன்னா சண்டைன்னா என்ன சண்டை, நமக்கு உரிமை இல்லாதவர்களிடம் போய் சண்டை போடுவாங்க, வம்புக்கு இழுப்பாங்க. இவங்க தான் நோய் கூட சண்டை போட்டு வம்புக்கு இழுத்து நோயை உடம்பில் வரவழைத்து கொள்கிறார்கள். அப்போ ஒரு பயம் இருக்கணும், நம்மளுக்கு உரிமை இல்லாதவங்ககிட்ட போய் சண்டை போடுறதில்ல நம்ம பயப்படணும். நமக்கு உரிமை இல்லாதவர்கிட்ட போய் நம்ம சண்டை போடக்கூடாது, வம்புக்கு இழுக்கக்கூடாது, பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நோய் வராது. யாருக்கு நோய் வரும்னா, வம்பு இழுக்கிறது. எல்லா இடத்துலையுமே வம்பு இழுத்துட்டு இருப்பாங்க. ஒரு உறவினர்கள் வீட்டில், ஒரு வேலை செய்கிற இடத்துல, இப்படி எங்கெல்லாம் இருந்தாலும் அங்கே வம்பு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அவங்க எதை பார்த்து, மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க. மரணத்தை பார்த்து பயப்படணும், ஆபத்துகளை பார்த்து பயப்படணும், அழிவை பார்த்து பயப்படணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னை தைரியமானவர்கள் என நினைத்து கொண்டு, வீரமானவர்கள் என நினைத்து கொண்டு ஆபத்துகளை பார்த்து பயப்படுறது கிடையாது, அழிவை பார்த்து பயப்படுறது கிடையாது. அப்போ பிரச்சனைகளை வேணும்னே உருவாக்குறது, சண்டை போடுறது, சண்டை போடுற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குவது, இவர்களுக்கு தான் நோய் வரும். அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு சண்டை போடுற மனநிலையிலே இருக்காதீங்க. சண்டை போடணும், நீயா நானா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை உங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த இது இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு நோயை பற்றியும் உங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் போயிடும். நோயை பார்த்து நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் அப்படி இருக்கும், அப்படி அந்த மனநிலை இருக்கு பாருங்க, அது என்ன மாறும் அப்படின்னா, நோயை பார்த்தும் உங்களுக்கு பயமே இருக்காது. நோயை பார்த்தெல்லாம் யாராவது பயப்படுவாங்களாயா, நோய் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் சாப்பிட வேண்டியது. அப்புறம் நோய் வரும், நோய் வந்த பிறகும் பயப்பட மாட்டாங்க, கண்டதையும் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தா இனிமேல் தாங்காது, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் அப்படிங்கிற நிலமை வந்துடும். அப்போவும் அவங்களால அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பயப்பட ஆரம்பித்து அந்த உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கணும்னு நினைப்பாங்க பாருங்கள். அப்போ அவங்களால முடியவே முடியாது. உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க அவங்க முயற்சி செய்வாங்க, அவங்களால முடியவே முடியாது. வாயை கட்டணும்னு பார்ப்பாங்க, முடியவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவங்ககிட்ட இருக்குதுங்கிறது அப்போ தான் அவங்களுக்கே தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, போப்பா, நம்ம தலைவிதி இதுதான், வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போவோம், எப்போனாலும் செத்துட்டு போயிடலாம், இருக்கிற வரைக்கும் விருப்பப்பட்டதை சாப்பிட்டு போயிடலாம், அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னா என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயலாமை தான். அந்த நோயை பார்த்து அந்த பயம் இல்லாதனால கடைசியில் என்ன ஆகி போகுது, நோய்க்கே பலியாகி விடுகிறார்கள். அதனால் போரை பார்த்து நம்ம பயப்படணும். போரை பார்த்து நீங்கள் பயப்படலைன்னா அப்போ போரிட வேண்டும், சண்டை போடணும் அப்படின்னு நினச்சிட்டு
சண்டை போடுவீங்க, போரிடுவீங்க. கடைசியில் போரிடுற இடத்துல போர்க்களத்திலே செத்து போயிடுவீங்க. எதிரியின் கையால் கொலை செய்யப்பட்டு விடுவீர்கள். அதனால் போரை பார்த்து பயப்படணும். இந்த சண்டைகள் இருக்குல்ல, வன்முறை, அந்த ஆயுதங்களை வச்சு சண்டை போடுறாங்க பாருங்கள், மரணத்தை ஏற்படுத்துகிற அந்த சண்டையை பார்த்து பயப்படணும். ஒரு பயந்து நடுங்கணும். அடடா நம்மளால் இது முடியாது, அப்புறம் சண்டை போட்டுட்டு கை கால் வெட்டுப்பட்டுருச்சு, அப்புறம் எவன் கடந்து அதை அவஸ்தைப்படுறது அப்படின்னு நினச்சி பயப்படணும். அந்த பயம் இருந்தால் தான் நீங்கள் போரே இங்கே இருக்காது. போரிடுதல் இங்கே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, இன்றைக்கி ஏன் மக்கள் போரிடவில்லை என்றால் மக்கள் ஒத்துக்கொண்டார்கள். எனக்கு போர் என்றாலே பயம் என்று மக்கள் ஒத்துக்கொண்டார்கள். போர் என்பது வேண்டாம், நாங்கள் பயத்தை ஒப்புக்கொள்கிறோம், நாங்கள் பயந்தாங்கொல்லிகள் தான், சண்டையிடுதல் என்றால் எங்களுக்கு அலர்ஜி தான், அதை எங்களால் அதை எங்களால் சண்டை போட முடியாது, நாங்கள் ஒத்துக்கிறோம், எங்கள் தோல்வியை ஒத்துக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டனால தான் இன்றைக்கி போர் என்பதே நடைபெறவில்லை. அதே மாதிரி நீங்கள் நோயை பார்த்து பயப்படணும். நோய் வருதுனாலே அவங்களுக்கு நோயை பற்றின பயமே இல்லை. வந்துட்டு போய் அவங்களுக்கு என்னென்னா எது வந்தாலும் எதிர்த்து நிற்கணும், எதிர்த்து பயப்படுற பயங்கிறதே அவங்ககிட்ட இல்லை. அதனால தான் அவங்க உடம்புல நோய் வருது. நோய் வந்தால் கூட யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு நோயை பார்த்து சட்டை பிடிச்சி கேட்பாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி போடா நீயாவது ஒன்றை பார்த்துலாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசட்டு தைரியம். கடைசியில் அவங்க உடம்புல நோய் வருது, நோயால் அவஸ்தைப்படுறாங்க. ஐயோ இந்த நோய் வந்துருச்சே அப்படின்னு அவஸ்தைப்படுறாங்க. அப்போது அவங்களுக்கு பயமே கிடையாது. அப்போது அவங்க உணவில் கட்டுப்பாடே கிடையாது, எப்போதும் போல் சாப்பிட்றாங்க. ஒரு மாத்திரையை போட்டுக்குவாங்க, மாத்திரையை போட்டுறது எப்போதும் போல் வாழ வேண்டியது. அப்புறம் ரொம்ப நாள் வாழ முடியாது, சீக்கிரம் போய் சேர்ந்துடும். உணவு கட்டுப்பாடு அவங்களால இருக்கவே முடியாது, உணவு கட்டுப்பாட்டை அவர்களால் கடைபிடிக்கவே முடியாது. கடைசியில் என்னாச்சுனாக்கா அவங்க நோய்க்கு பலியாகி விடுவார்கள். அதனால் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும். பாம்பை பார்த்து பயப்படணும். நானாவது பாம்பையாவது பயப்படுறது, கையிலே பிடிப்பேன் பாரு, முத்தமே கொடுப்பேன்னு சொல்லிட்டு பாம்புக்கு முத்தம் கொடுத்து பாம்பு கடித்து செத்து போனவங்களாம் இருக்காங்க. அதனால் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு நம்ம பயப்படணும். அதுதான் விவேகம், அதுதான் வீரம். வீரம்னா எல்லாத்தையும் எதிர்க்கிறதுக்கு பிறகு எல்லாரையும் வீழ்த்த நினைப்பது, எல்லாரையும் எதிர்க்க முற்படுவது, அதற்கு பேர் வீரம் அல்ல, அதுக்கு பேர் முட்டாள்தனம். பயந்த